இவ்வளோ இன்பமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. தேவனை கனம் பண்ணுகிறோம். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். கனம் பண்ணும்படியாக நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். அவரை உயர்த்துகிறோம், பாதங்களை தழுவுகிறோம், அவரை புகழ்ந்து பேசுகிறோம். அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது? மிகுந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது, மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது. உதடுகள் ஆனந்த களிப்புள்ளதாக மாறுகிறது. எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் பெற முடியாத ஒரு சந்தோஷத்தை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பெற்றிருக்கிறோம். நாம் தேவனை நல்லவரே, வல்லவரே, மகிமை நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, மகத்துவமானவரே, நீதி உள்ளவரே என்று நாம் புகழுகிறோம். அவர் நம்மை மானே தேனே என்று சொல்லுகிறார். இவ்வளவு நல்ல குணம் படைத்தவர் நம் தேவன். ராஜாவை போல சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அடிமைகளை துதிபாடுங்கள் என்று சொல்லுகிறவர் கிடையாது நம் தேவன். மடியில் வைத்து தாளாட்டுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை ஸ்லாகித்து பேசுகிறார், நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார். சோர்ந்து போகும்போது, நாம் கவலை கொள்ளும்போது, தைரியம் இல்லாமல் இருக்கும்போது, திடன் இல்லாமல் இருக்கும்போது, பலன் இல்லாமல் இருக்கும்போது, நம்பிக்கையற்று இருக்கும்போது, துயரத்தில் இருக்கும்போது தேவன் கண்டுகொள்ளாமல் போவது கிடையாது. நம்மை தைரியப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை திரும்ப மகிழ்ச்சியாக்குகிற தேவனாக இருக்கிறார். இவ்வளோ இன்பமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை.